சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்குள் பெண்களை அனுமதிக்கும் விவகாரம் சம்பிரதாயமா. ஆணாதிக்கமா என்பது குறித்து உச்ச நீதிமன்றத்தில் காரசாரமான வாதங்கள் நடந்துள்ளன. மத்திய அரசு சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. சபரிமலை விவகாரத்தில் அரசியலமைப்பு நெறி என்ற கோட்பாடு தவறாக பயன்படுத்தப்படுவதாக வாதிட்டார். மத நடைமுறைகளில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது என்றும். சபரிமலை ஐயப்பன் கோயில் வழிபாட்டு முறைகள் நீதிமன்ற மறுஆய்வுக்கு அப்பாற்பட்டது என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஒன்றின் பெருக்கம் வர்க்கம். இந்த வழக்கு 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வால் விசாரிக்கப்படுகிறது. மேலும் இதில் மத சுதந்திரம் மற்றும் பாலின சமத்துவம் குறித்த முக்கியமான சட்டக் கேள்விகள் உள்ளன. வர்க்கக்கணம் 4இன் பெருக்கம். சபரிமலை ஐயப்பன் கோயில் வழக்கில் மத்திய அரசு உச்ச நீதிமன்றத்தில் காரசாரமான வாதங்களை முன்வைத்துள்ளது. மத சுதந்திரத்தை பாதிக்கும் வகையில் சமூகத்தின் நம்பிக்கைகளுக்கும். நீண்டகாலமாக பின்பற்றப்பட்டு வரும் மத நடைமுறைகளுக்கும் மதிப்பளிக்காமல். குறிப்பிட்ட நவீன சிந்தனையை திணிப்பது மத சுதந்திரத்தை பாதிக்கும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா. ஒரு முக்கியமான வழிபாட்டு முறை என்பது இன்றியமையாத மத நடைமுறையாக இருந்தால். அதில் நீதிமன்றங்கள் தலையிட முடியாது என்று வாதிட்டார். இன்று விசாரிக்க தொடர்கிறது.